முட்டி வலி, இடுப்பு வலிக்கான ஒரு சூப்பரான எண்ணெய் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த ரெக்ஸானாவோட டியோடரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலே நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு சௌரியமாக இருக்கும்னால அந்த பாட்டில் எடுத்துனா மேல் கேப்பை எடுத்துட்டு நம்ம என்ன ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதில் போட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து தடவிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நாட்டு மருந்து கடையில் புதினா உப்பு, ஓம உப்பு அப்படின்னு 2 உப்பு கிடைக்கும். இப்போ நான் போடுறது வந்து புதினா உப்பு, இதே மாதிரி ஓம உப்பும் இதே மாதிரி தான் இருக்கும், பச்சை கற்பூரம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சம் கெட்டி கற்பூரம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு நல்லா குளிக்கிறதில்ல அது வந்து ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், தானாகவே வந்து ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும், அதனால டேரெக்டாக அப்ளை பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து பண்ணணும். இதுதான் கட்டி கற்பூரம், வெறும் கற்பூரம் போடக்கூடாது, நல்ல கட்டி கற்பூரம்னு கடையில் கிடைக்கும் இல்லையா, அதை தான் இதோட மிக்ஸ் பண்ணணும். புதினா உப்பு 10 கிராம், அப்புறம் ஓம உப்பு 10 கிராம், அப்புறம் கட்டி கற்பூரம், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம், அதுவே வந்து ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் நம்ம இது இப்படியே வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து அப்படியே குளிக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோன்னா அது எல்லாமே ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். வேறு எந்த ஒரு நம்ம இதுவும் சேர்க்காமே அது ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக சில பேர் வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் 100 ml தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் எரிச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லாட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறப்ப அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி போட்டு நல்லா குளிக்கணும்ல அதுவே ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த ஆயிலை வந்து நம்ம தலைவலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முட்டி வலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பொதுவாகவே கற்பூராதி தைலம் தயாரிப்போம் இல்லையா, அதே மாதிரி முட்டி வலிக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பாருங்க எண்ணெய் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது பாருங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம இதே மாதிரி பாட்டிலில் விட்டதுனால நம்ம வேணுங்கிற இடத்துல இப்படி தடவி கொஞ்சம் லேசாக ரப் பண்ணி விட்டேன்னா அந்த வலிக்கு வந்து நல்லா சௌரியமாக இருக்கும். ஆனால் வந்து டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.